பிஸ்னஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் ப்ராப்ளம். பிஸ்னஸில் மட்டும் இல்லை, ஃபேமிலியும் சரி, ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஃபெக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். முதல்ல ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு உங்களுடைய தாட்ஸ் என்னமோ அது கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளால எது முடியலையோ அது வந்து ப்ராப்ளம். இஸ் கரெக்ட். வேற ஐடியாஸ் அபவுட் ப்ராப்ளம்? சொல்யூஷன் இல்லாத கூட சம்டைம்ஸ் ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற போது அதுவும் ஒரு ப்ராப்ளம். கரெக்ட். நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஓகே சார். நம்மளோட தவறான அணுகுமுறை அதுவும் ப்ராப்ளத்தை கொண்டு போய் முடியும். கரெக்ட். ப்ராப்ளம் அப்படின்னா வாட் இஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் என்னன்னா, நம்ம டிசைட் அவுட்கம். நாம ஒரு விஷயத்துக்கு நமக்கு இப்படிதான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வச்சிருந்திருப்போம், இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கும் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு அதனால வரக்கூடிய பிரச்சனை இல்லை, இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோமோ அந்த டிசைட் அவுட்கமுக்கும் இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கும் நடுவில் இடைப்பட்ட அந்த ஒரு இடைவெளி இருக்கு இல்லைங்களா, அதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனையில நாம அதை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு போறப்ப அதுக்கு பேரியர்ஸா வரக்கூடியது என்னென்ன விஷயங்கள்லாம்? ஏன்னா இங்க இவ்வளோ பிசினஸ்மேன்ஸ் இருக்கீங்க, இவ்வளோ என்டர்பிரனர்ஸ் இருக்கீங்க. ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு தடைகளா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நீங்க சந்திச்சது என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்டு. கரெக்ட். வேற நம்ம செல்ஃப் நம்மளே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே சார். வேற ஃபியர், பயம். சூப்பர். வேற எதனால நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் போறப்ப அதுவே பெரிய பிரச்சனை நமக்கு முடியும். பணம், டைம். ஓகே, சூப்பர். டைம் கண்டிப்பா. எனவே ப்ராப்ளம் சால்விங்க்கு பேரியர்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆன்சரை தேடி குயிக்கா ஜம்ப் பண்றது. நமக்கு பிரச்சனை ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு, ஆனா நான் வந்து உடனே அந்த பதிலை கண்டுபிடிச்சு நான் போய் நின்றுவேன் அப்படின்னா அது முடியாது. அதுவே ஒரு பெரும் பேரியர். அதுக்கப்புறம் நமக்கு எதனால பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பத்தின ஒரு முழு நாலேஜ் நமக்கு இல்லாததும் ஒரு பெரும் பிரச்சனை. லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராப்ளம் பெரிய பிரச்சனை. ஸோ நமக்கு ஒரு விஷயம் தேவை, அந்த தேவைக்கு சொல்யூஷனை தேடி உடனே நம்ம ஜம்ப் பண்ணுறதும் பெரிய பிரச்சனை. அதனால நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து தடைப்படும். எப்படியெல்லாம் நம்ம பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் 5 வகையான விஷயங்கள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், டிஃபைன் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளத்தை பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் த ப்ராப்ளம். ரெண்டாவது ஒன்று, அனலைஸ் த ரூட் காஸ். எப்படி நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, யார் மூலயமா வந்துச்சு, யாருனால வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அனலைசிஸ் த ரூட் காஸ். ஸோ இதுக்கு வந்து வைவே அனாலிசிஸ் ஒரு பெரிய மெத்தடே இருக்கு. நாம் ஆனால் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவோம்னா கிடையாது. ஸோ இனிமேல் அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அனாலிசிஸ் த ரூட் காஸ். அதுக்கப்புறம் ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆன்சர்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கையில். ஸோ கேதரிங் ஆஃப் ஆன்சர்ஸ். இன்னும் அதுக்கப்புறம் எவாலுவேட் அண்ட் சூஸ். இதில் எதை நமக்கு பண்ணால் கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இல்லை இந்த மூலியமாக பண்ணோம்னா நமக்கு இவங்களோட லிங்க்ஸும் கிடைக்கும், நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். கடைசியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதுமா? கரெக்ட். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். கண்டிப்பா தியரட்டிக்கலாக நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக காமாக இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நீங்கள் சொல்ல மாதிரி கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் தான். அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் அவசர புத்தி இல்லாமல் கொஞ்சம் அந்த நிதானத்தை கொண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது யோகா இதாக இருந்துச்சுன்னா அதை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான ஒன்று கரெக்டாக